இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி அமைகிறது. மத்திய கிழக்கு மோதல்களில் இலங்கை எந்த பக்கமும் சாராது, இயல்பு நிலை பாதிக்கப்படாது, பணிகளை தொடர முன்னேற்பாடுகள், எரிபொருள் எரிவாயு பாவனைகளில் சிக்கனம், விலை உயர்வுகளின் பாதிப்பை தணிக்கவும் முடிவு என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை இதற்கு வழங்கியிருக்கின்ற தலைப்பு இப்படி இருக்கிறது. எண்ணெய் கப்பல்கள் வருகையில் தாமதம், அரசியல் ஸ்திரமற்ற நிலை ஏற்பட இடமளிக்க மாட்டேன், ஜனாதிபதி திட்டவட்டம், மக்கள் ஒத்துழைக்க வேண்டும், எரிபொருள் விலைகளில் ஏற்ற இறக்கங்கள் தவிர்க்க முடியாதவை என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்று தினம் லங்கா தீப பத்திரிகையிலும் இது தொடர்பான செய்திதான் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்த கருத்து, டொன் அனுதாக தெல் நெவ் திகாக் பிரமாதாய் தெல் பது அடுக்கரන්න බලනවා, ගෑස් ඇනවුම් ලැබෙමින් පවතිනවා, අභියෝග ජයගන්න උපරිමයෙන් කැපවෙනවා, ஜனாதிபதி அனுர விசேஷ மாத்திய அமைதி கியாய் என்பதாக இன்று தினம் லங்காதீப் பத்திரிகை தலைப்பிடுகிறது. கிட்டத்தட்ட 90,000 டன் எரிபொருள் கொண்ட 2 கப்பல்கள் வருகையில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல எரிபொருளுக்கான எண்ணெய்க்கான அல்லது எரிபொருளுக்கான வரியை குறைக்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி கூறுகிறார். அதே போல எரிவாயு கிடைத்து வருகிறது. இந்த சவால்களை வெற்றி கொள்ள உயர்ந்த பட்சம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த தகவல் லங்காதீப் பத்திரிகையில் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதே போல அருண பத்திரிகையிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்த தகவல் முக்கிய இடம் பிடிக்கிறது. ஜன ஜீவித்தை அடால கரான்னே ந இந்தன செப்பையுமே அடுவாக் தியனவா, ஜனபதி கியாய் கேஸ் நெவாக் ஹெட்ட அனித்தாம எனவா சௌக்கிய சேவைட்ட ஷணிக சகன என்பதாக அருண பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. மக்களின் வாழ்க்கையை அல்லது ஸ்தம்பிதமடைய இடமளிக்க மாட்டேன், அதே போல எரிபொருள் விநியோகத்தில் ஓரளவு தாமதம் இருப்பதை ஏற்றுக்கொள்கின்றேன், அதே போல எரிவாயு கப்பல் ஒன்று நாளை மறுதினம் நாட்டுக்கு வருகை தரும் என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் முக்கியமாக இருப்பது காலம். பிரசிடென்ட் அஷூர் ஜீரோ கரப்ஷன் பிஹைண்ட் எமர்ஜென்சி பர்ச்சேசஸ் என்பதாக இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். எனவே ஜனாதிபதி நேற்று தினம் ஆற்றிய உரை தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான போர் சூழல் காரணமாக உலகளாவிய ரீதியில் சவால்கள் ஏற்பட போதிலும் இலங்கை தனது நடுநிலையான அணிசேரா கொள்கையிலிருந்து ஒருபோதும் விலகாது. இவ்வாறு நெருக்கடிகளை பயன்படுத்தி கடந்த காலங்களை போன்று நாட்டில் அரசியல் கிளர்ச்சி அல்லது சிரமற்ற தன்மை ஏற்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயுடன் வருகை தரவிருந்த 2 கப்பல்களின் வருகை தாமதமடைந்திருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய வலுசக்தி நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளும் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். எனவே மக்கள் வீணாக அச்சம் கொள்ள தேவையில்லை என்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் மக்கள் மத்தியில் நம்பிக்கையின்மையும் பதற்றமும் ஏற்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் தட்டுப்பாட்டை எதிர்கொண்ட அனுபவத்தால் மக்கள் மீண்டும் அவ்வாறான ஒரு சூழலை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயம் அவர்களுக்கு இருக்கின்றது. எவ்வாறான நெருக்கடிகளை எதிர்கொண்டாலும் இந்த போர் சூழலில் எந்த தரப்புக்கும் சார்பற்ற மத்தியஸ்த கொள்கையை பின்பற்றுவதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். ஒருபோதும் மத்தியஸ்த கொள்கையிலிருந்து விலகப் போவதில்லை. பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையை அடைந்த சந்தர்ப்பத்திலேயே சுமார் $4 பில்லியன் அதிக இழப்பை ஏற்படுத்திய தித்வா புயலை எதிர்கொள்ள நேரிட்டது. தற்போது அதிலிருந்து மீண்டு வரும் நிலையில் வெளிப்புற காரணியான மத்திய கிழக்கு போர் சூழல் மீண்டும் நெருக்கடிகளை உருவாக்கி இருக்கிறது. இதில் பிரதானமானது வலுசக்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகும். எனவே இதன் காரணமாக இலங்கையில் மாத்திரமின்றி உலகளாவிய ரீதியில் வலுசக்தி கட்டமைப்பு பாரதூரமாக முடங்கி இருக்கிறது. உற்பத்தி களஞ்சியப்படுத்தல் விநியோகம் என அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயோடு 2 கப்பல்களின் வருகை தாமதமடைந்திருக்கிறது. அதே போன்று தனியார் விநியோக நிறுவனம் ஒன்றிடம் முன்பதிவு செய்யப்பட்ட கப்பல் ஒன்றின் வருகையும் தாமதமடையும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த ஒரு கப்பலின் வருகை தாமதமடைந்தாலும் முழு கட்டமைப்பும் பாதிக்கப்படும். 2025
வெற்றி கொண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை அவ்வாறே பேணிக் கொண்டும் எந்த நெருக்கடிகளையும் எதிர்கொள்வதே தற்போது எம்முன் காணப்படும் சவாலாகும். எனவே பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள குழுக்கள் மற்றும் மத்திய வங்கியின் நிபுணர்கள் குழு என்பவற்றின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு உடனுக்குடன் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அது மாத்திரமின்றி வலுசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கான ராஜதந்திர மட்ட பேச்சுவார்த்தைகளிலும் சிறந்த முன்னேற்றம் காணப்படுகிறது. எரிபொருள் நிலக்கரி தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்காக நம்பிக்கைமிக்க விநியோகஸ்தர்களுக்கு துரித இறக்குமதிக்கான விலை முறையை வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. துரித இறக்குமதி என்பதால் கூடிய விலையிலேயே அவை கொள்வனவு செய்யப்பட உள்ளன. சுற்றுலாத்துறை மற்றும் ஏற்றுமதி துறைகளுக்கு எரிபொருள் விநியோகத்துக்கு தனியார் விநியோகத்தர்களுக்கும் இறக்குமதிக்கான தற்காலிக அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளன. எனவே இன்றிலிருந்து இந்த துறைகளுக்கு தடையற்ற எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்படும். மேலும் மார்ச் மாதம் எரிவாயு பயன்பாடு 33,000 மெட்ரிக் டன் என மதிப்பிடப்பட்டிருந்த போதிலும் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு 38,000 மெட்ரிக் டன் முற்பதிவு செய்யப்பட்டது. அந்த முழு தொகை எரிவாயும் நாட்டை வந்தடைந்திருக்கிறது. வியாழன் அன்று மேலும் 33 மெட்ரிக் டன் எரிவாயுடன் கப்பல் ஒன்று வருகை தர உள்ளது. தொடர்ந்து ஏப்ரல் 21, 23 காலப்பகுதியில் மேலும் ஒரு கப்பலும் வருகை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. நிலக்கரியை பொறுத்தமட்டில் ஏற்கனவே 13 கப்பல்கள் வருகை தந்துள்ளன. எனினும் மேலும் 12 கப்பல்களின் வருகையில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் மேலும் 5 கப்பல்களுக்கு நம்பிக்கையான விநியோகஸ்தர்கள் அவசர விலைமுறை வழங்கப்படவிருக்கிறது. இவை குறித்தும் ராஜதந்திர நகர்வுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை விவசாயத்துறை வீழ்ச்சியடையாமல் இருப்பதற்காக முன்னாயத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே உணவு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இடமளிக்க மாட்டாது. பொது சேவையில் எரிபொருள் பாவனையை குறைந்தது 20% குறைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே புதன்கிழமை விடுமுறை, வீட்டிலிருந்து வேலை போன்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. எனவே மக்கள் எவ்வித அச்சம் கொள்ள தேவையில்லை. மீண்டும் ஒரு முறை நாடு முடங்கும் அளவுக்கு இந்த சூழல் உக்கிரமடைவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது. இந்த பதற்றமான சூழலில் எரிபொருள் விலைகளில் ஏற்ற இறக்கங்கள் தவிர்க்க முடியாதவை. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் 900 கோடி ரூபாய் 90,000 கோடி ரூபாய் கடனை ஈடு செய்வதற்காகவே வரி அதிகரிக்கப்பட்டது. தற்போது அந்த கடன் திரைசேரியால் முழுமையாக செலுத்தி முடிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் எரிபொருள் கொள்வனவை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரே நேரத்தில் மக்கள் மத்தியில் பாரிய அளவு சுமையை சுமத்துவதை தவிர்ப்பதற்கும் தான் விலை அதிகரிக்கப்பட்டது. உலக சந்தையில் இனிவரும் காலங்களில் பாரதூரமான எரிபொருள் விலை உயர்வடையும் பட்சத்தில் மார்ச் மாத வருமானத்தை அடிப்படையாக கொண்டு வரியை ஓரளவு குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல வெளிப்புற காரணிகளுக்கு அப்பால் அரசாங்கத்தால் நாட்டில் பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழல் தற்போது இல்லை. இயற்கையால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை எம்மால் தடுக்க முடியாது. அது எவ்வாறு இருப்பினும் இந்த பிரச்சனையிலிருந்து எம்மால் நிச்சயம் மீண்டு வர முடியும். கோவிட் மற்றும் அதன் பின்னர் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளை தற்போதைய சூழலோடு ஒப்பிட முடியாது. கோவிட் தொற்றின் பின்னரான பொருளாதார நெருக்கடியும் அத்தியாவசிய பொருட்களுக்குமான வரிசைகள் இலங்கையில் மாத்திரமே காணப்பட்டன. ஆனால் தற்போதைய நெருக்கடிகள் முழு உலகிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. எனவே இந்த நெருக்கடிகளை அடிப்படையாக கொண்டு கடந்த காலங்களை போன்று மீண்டும் ஒரு அரசியல் கிளர்ச்சியோ அல்லது அரசியல் சிரமற்ற தன்மையையோ ஏற்படுத்துவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது. இலங்கையில் மீண்டும் அவ்வாறான ஒரு சூழல் உருவாகாது. இப்போதைக்கு மின் துண்டிப்புக்கான அவசியம் ஏற்படவில்லை. தமிழ் சிங்கள புத்தாண்டில் நிச்சயம் மின் துண்டிப்புக்கு வாய்ப்பு இருக்காது. குமார ஜாயக்குடி மீதான குற்றப்பத்திரிகை அவர் அரசு அதிகாரியாக பணியாற்றிய போது இடம்பெற்ற சம்பவத்தை அடிப்படையாக கொண்டதாகும். அமைச்சு பதவிகளை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு அமைச்சர் மீதும் இவ்வாறு ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவர் மறுதினமே என்னால் பதவி நீக்கம் செய்யப்படுவார். பாரதூரமான நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் எமது அணிசேரா கொள்கையிலிருந்து நாம் விலகப் போவதில்லை என்பதிலும் உறுதியாக இருக்கின்றோம். மத்தியஸ்தம்தான் எம்மை போன்ற நாடுகளுக்கு பாதுகாப்பாகும். யதார்த்தத்தை உணர்ந்து நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்தின் தீர்மானங்களை ஏற்று அவற்றுக்கேற்ப செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே நாட்டில் எரிபொருளுக்கான ஒரு பிரச்சனை இருக்கிறது. காரணம், நாங்கள் கொள்வனவு செய்வதற்காக கோரிக்கை விடுக்கப்பட்ட 2 கப்பல்கள் தாமதம் என்ற விடயம் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் சில சிக்கல் நெருக்கடிகள் வரலாம். ஆனால் அது பாரதூரமான பிரச்சனையாக மக்களின் வாழ்க்கையை சம்பீதமடைவு செய்வதற்கான பிரச்சனையாக மாறுவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த பிரச்சனை அடிப்படையாக வைத்து கடந்த காலங்களை போன்று நாட்டில் அரசியல் சிரமற்ற சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்பை ஒருபோதும் ஏற்படுத்த போவதில்லை. எரிவாயுக்கான தட்டுப்பாடு கிடையாது, அது நிச்சயம் வரும். எனவே 2 கப்பல்கள் வருகை தருவதற்கு ஒரு கப்பல் வந்திருக்கிறது. எனவே அது குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. அதே போல இந்த எரிபொருள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது அல்லது சிக்கனமாக பயன்படுத்துவதில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதனை அடிப்படையாக வைத்தான் இந்த புதன்கிழமைகளில் அரசு
காரியாலயங்களுக்கு விடுமுறை, அதே போல பாடசாலைகளுக்கு விடுமுறை, இந்த வீட்டிலிருந்து பணி செய்தல் போன்ற செயற்பாடுகளை ஊக்குவித்தல் போன்ற செயற்பாடுகளை ஆரம்பித்திருப்பதாக மக்கள் இந்த விடயத்தில் அச்சம் கொள்ள தேவையில்லை. எனவே கொரோனா கால பகுதிக்கு பின்னர் 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த வலுசக்தி பிரச்சனை அல்ல இது உலகளாவிய பிரச்சனை. எனவே இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் மக்கள் சம்பிதமடைவதற்கு வாழ்வாதார பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த போவதில்லை என்பதாகவும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்று இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டி விவகாரங்கள் பிரதானமாக இருந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.